பெற்றுக்கொண்ட அருமையான பிள்ளைகளுக்கு ஒரு 2-3 வார்த்தை நல்லா கவனிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள அவன் போவன் புது கிறிஸ்துவுக்குள்ள ஞானஸ்நானத்தின் மூலமா பாவத்தை அடக்கம் பண்ணி உயிரோட எழுந்திருந்தார். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு இனிமே நம்ம பாவத்துக்கு அடிமை. இனி வருகிற காலங்களில் இயேசு கிறிஸ்து மேலே நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் அல்ல, காலமெல்லாம் கடைசி வரை கடவுளை என்ன செய்யும்? கர்த்தரை இஸ்ரவேலே, தேவனாய் கர்த்தர் சொல்வதை கேள். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமோடு என்ன செய்வாங்க? இயேசுப்பா மேலே எப்பவும் அன்பு நிறைய. கணவன் மனைவி அன்புன்றது கொஞ்சமாக இருந்தாலும் இயேசுப்பா மேலே, நம்மளை படைத்தவர் மேலே நிறைய அன்பு வச்சு ஆண்டவர்கிட்ட நிறைய அன்பு வைக்கிறவங்க நிறைய ஜோமம், நிறைய அன்பு வைக்கிறவங்க நிறைய பைபிள் வசனத்தை வாசிப்பார், நிறைய அன்பு உள்ளவங்க நிறைய வார்த்தையை கேட்பாங்க, நிறைய அன்பு உள்ளவங்க சபைக்கு போகாமல் இருக்கவே. நிறைய அன்பு இயேசுப்பா மேலே வச்சுட்டு வச்சு கொடுங்க. அவங்க எப்படி சபைக்கு போகாமல் இருக்க முடியும்? அதனால் சபைக்கு வாரந்தோறும் நீங்கள் வரணும், கர்த்தரை முழு மனதோடு பின்பற்றணும். இந்த உலகத்தில் சில தீய பழக்க வழக்க கெட்ட நண்பர்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து வேத வசனத்தை படிக்கிறத மறந்துடவே உன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும் வாழ்வுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரம் எடுத்து உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவு பகல் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். இந்த வேத புத்தகத்தை இரவு படிக்கணும், நீங்கள் தியானமாக இருக்கணும், நீங்கள் வேதத்தோடு இணைஞ்சிட்டீங்கன்னா, இயேசுவோட இணைஞ்சிட்டீங்கன்னா, என்ன போராட்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் விசுவாசி என்ன பிரச்சனையை போராட்டம் நீங்கள் ஜெயிப்பீங்க. இயேசு ஜெய கிறிஸ்து நம்ம கூட இருக்கிற ஆகினாலே அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், கர்த்தர் மேலே எப்போ நம்பிக்கையாக இருக்கணும். இயேசுப்பா வழியில் நான் நடக்கணும், வேதத்தின் வழி நடக்கணும். வசனம் என்ன வசனத்தின் வெளியில் புறம்பா இருக்கிறது எதையும் கேட்கக்கூடாது. நமக்கு பைபிள் என்ன சொல்லுது, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. என் ஆண்டவர் என்ன சொல்லுங்க, மரியாள் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. கணவர் கல்யாணத்தில் சொல்கிறாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அப்போ இந்த பைபிள் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? மத்தேயு 5, 6, 7 அதிகாரத்தை மனப்பாடமாக பண்ணணும். அதில் நிறைய ஆண்டவருடைய குணங்களை பற்றி போட்டிருக்கு, ஜெபங்களை பற்றி போட்டிருக்கு, சத்துருக்களை நேசிக்கிறதை பற்றி போட்டிருக்கு. எல்லா விதமான பண்புகளையும் ஏசப்பா 3 அதிகாரத்தில் அடங்குறாரு. இதில் மத்தேயு 5, 6, 7 அதிகாரம் நல்லா படித்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்து வாழுங்க. கண்கள் பிடி ஜோம் பண்ணலாம். எல்லாம் கரங்களை வைத்து பார்ப்போம். அருமையான பிள்ளைகள் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான டேவிட் ராஜாவை கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். அருமையான மகள் டேசி கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2 குடும்பத்தினுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்களாய் ஞானஸ்நான ஆராதனைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் கரத்தில் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனுடைய அக்கினி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மூடட்டும். ஆண்டவரே, இந்த ரத்தத்தினால பிள்ளைகளை கழுவப்பட்டிருக்கிறாங்க. இந்த நாளிலிருந்து பரலோகத்தின் பிள்ளைகளை நீர் மாற்றிருக்கிறீர்கள். பிள்ளைகளை ஆசீர்வதி. பரலோக பூலக மேன்மையான பிள்ளைகளை நிரப்புங்க. வசனத்துக்குள்ள, வார்த்தைக்குள்ள, உங்களுடைய அன்புக்குள்ள, உங்களுடைய கிருபைக்குள்ள கர்த்தர் பிள்ளைகளை மறைத்து பாதுகாக்க தேவனுடைய கரம் பிள்ளைகளை வழிநடத்துவதாக ஆசீர்வதிப்பதாக. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்று வந்து சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.